அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய மார்க்க கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம ரஜபு பிறை 27 இருக்கிறோம். இந்த நாளை மெஹராஜுடைய இரவுன்னு சொல்லி அழைப்பார்கள். முதல்ல இந்த இரவுக்கு ஏன் மெஹராஜுடைய இரவுன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு பயணம் செய்தார்கள். அந்த இரவாக அந்த பயணத்தை தான் அல் இஸ்ராஹு வல் மெஹராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அது இன்னைக்கு தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த நாளை அமல் செய்கிறாங்க. முதல்ல நம்ம அந்த பயணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க காபத்துல்லால இருந்து இப்போ நமக்கு பாலஸ்தீனத்தில் போரெல்லாம் நடந்துட்டு இருக்கே, அங்கே வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஸ்துல் அக்ஸா, அதாவது பைத்துல் முகதீஸ், அந்த பைத்துல் முகதீஸ்க்கு காபத்துல்லால இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மஸ்துல் அக்ஸாவுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கேருந்து அங்கே எல்லா நபிமார்களுமே இருக்காங்க. அந்த நபிமார்கள்லாம் மஸ்துல் அக்ஸாவுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் மஸ்துல் அக்ஸாவில் இருந்து 7 வானத்துக்கு போய் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உரையாடுறாங்க. அப்போ பார்க்கும்போது 2 கட்டமாக இருக்குது. ஒன்று காபாவிலிருந்து அக்ஸாவுக்கு போகிறது, அப்புறம் அக்ஸாவிலிருந்து 7 வானத்துக்கு போகிறது. இதை பார்த்தா புராக் அப்படிங்கக்கூடிய வாகனத்தை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. புராக் அப்படிங்கிறது ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரை. அதோடைய பார்வைப்படக்கூடிய தூரம் வரை அவ்வளோ மின்னல் வேகத்தில் அது போகக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை இதுவரையும் கூட யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இது ஒரு மாபெரும் அத்தாட்சியாக இருந்திருக்குது. இந்த பயணத்தில் மிக முக்கியமான விஷயம்னு சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரம். எப்போ நபித்துவம் கிடச்சி எத்தி வைக்கும் போது ஆரம்ப காலத்துலலாம் நிறைய கஷ்டம் வந்துச்சு. அந்த கஷ்டங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த பயணமானது நடக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான ஆதரவை கொடுத்துச்சு, மன நிம்மதியும் தந்துச்சு. அதே மாதிரி இந்த பயணத்தில் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்துல் அக்ஸாவுக்கு போகிறாங்க. அங்கே எல்லா நபிமார்களும் இருக்காங்க. அந்த எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் இமாமாக நின்று தொழுக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 7 வானத்துக்கு போகும்போது ஒவ்வொரு வானத்துலேயும் ஒவ்வொரு நபிமார்களை பார்க்குறாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்னு சொல்லி 7 வானத்துக்கும் 7 நபிமார்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சிராத்துல் முன்தஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலந்தை மரத்தையும் பார்க்குறாங்க. அந்த இலந்தை மரத்துக்கு அதை தாண்டி யாரும் இதுவரை போனதே இல்லை. அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே நின்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் போகிறாங்க. அல்லாஹ்விடத்துலேருந்து 5 நேரம் கடமையாக்கப்பட்ட தொழுகையை அப்போ தான் வாங்கிட்டு வராங்க. முதல்ல கொடுக்கப்படும் போது 50 நேரமாகத்தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதை வாங்கிட்டு கீழ்வானத்துக்கு வந்தால் அங்கே இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 50 நேரம்லாம் தொழுக மாட்டாங்க, எனக்கு தெரியும், நான் ஒரு நபியாக இருந்திருக்கேன்னு சொல்லி அவங்க அனுப்பி விடுறாங்க. அப்படியே குறைக்கப்பட்டு கடைசியாக 5 நேர தொழுகையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. அதற்கு மேலே நான் குறைத்து கேட்க மாட்டேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விண்ணுலக பயணத்தை முடித்து விட்டு பூமிக்கு வந்துடுறாங்க. இதில் அறிவிப்புகளில் பார்க்கும்போது நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட நாள் இதுன்னு தெரியும். அது இல்லாமல் 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது அல் பக்ராவுடைய கடைசி 3 ஆயத்துகள். அந்த 3 ஆயத்துகளுமே அப்போ தான் கிடச்சிச்சு. அல்லாஹுடைய பொக்கிஷத்திலிருந்து அந்த இரவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த ஆயத்துகளுக்கான சிறப்பு மிகப்பெரியது. அது இன்னைக்கு இல்லை, எல்லா நாளுமே இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதிவிட்டு தான் உறங்குவாங்க. அதை ஓதுவதனால நம்ம வீட்டை விட்டு முசீபத்து ஓடுது, சைத்தான் போயிடறான், சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஆயத்தாக அது இருக்குது. அதை பற்றி ஏராளமான ஹதீஸுகளும் இருக்குது. 3ஆவதாக பார்த்தா, இணை வைக்காம மரணிக்கக்கூடிய அடியானுக்கு நான் சொர்க்கத்தை தரேன்னு சொல்லி அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்கான். அப்போ பார்த்தா மெஹராஜ் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று வந்த 3 விஷயம் என்னென்னா, 5 நேர தொழுகை, 2வது அல் பக்ராவுடைய கடைசி 3 வசனம், 3வது இணை வைக்காத மனிதர்களாக வாழ்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு. இந்த 3 தான் அந்த இரவு அவர்கள் பெற்று வந்தார்கள். அதனால இந்த இரவை என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ சிறப்பு கிடச்சிருக்குதுங்கிறனால இந்த இரவில் இரவு நேர தொழுகையை நடத்துகிறாங்க, திக்ர்கள் செய்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, துவா செய்கிறாங்க. இதில் பரக்கத்து இருக்குது, ரஹமத் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகிறாங்க.
ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், சஹீஹான அறிவிப்பில் எந்த ஹதீஸ்கள் எடுத்தாலும் சரி இதுதான் மெஹராஜ் இரவுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டி கொடுக்கவே இல்லை. சஹாபாக்களும் மெஹராஜ் இரவுன்னு சொல்லிட்டு ஒரு இரவை சிறப்பிக்கவே இல்லை. மெஹராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ஆயுசிலேயே ஒரு தடவை தான் நடந்துச்சு. ஆனால் அது எந்த தினம் நடந்துச்சுன்னு நமக்கு சொல்லப்படலை. ஆனால் நமக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் இரவுன்னு ஒன்று இருக்குது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்தில் தேடுங்க, அதை ஒற்றைப்படையில் தேடுங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் மெஹராஜை பற்றி சொன்ன அவர்கள் மெஹராஜ் இந்த நாள் தான் நடந்துச்சுங்கிறதுக்கு எந்த ஒரு குறியீடும் கொடுக்கல. சஹாபாக்களும் அந்த நாள் எந்த ஒரு சிறப்பான அமலும் செய்யலை. எப்பவும் போல தான் அந்த அன்னைக்கு தொழுதாங்க. எப்பவும் போல என்ன அமல் செய்கிறாங்களோ அதை மட்டும்தான் செஞ்சாங்களோ தவிர இந்த நாள் தான் அது நடந்துச்சுன்னே தெரியாத போது அப்போ இந்த இன்னைக்கு எப்படி அந்த இரவில் நம்ம தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, திக்ரு செய்கிறது அதையெல்லாம் தனியாக நம்ம செய்ய முடியாது. ஆதாரம் இல்லாமல் ஒன்றாக இருக்குது. இது நமக்கு மார்க்கத்திலே காட்டி கொடுக்காத ஒரு வழிமுறையாக இருக்குது. நீங்கள் இந்த இன்னைக்கு எப்பயும் செய்கிறதே போல் அமல் செய்துட்டு படுங்க. மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை நம்ம புதுமையாக கற்பிக்கக்கூடாது. இதில் சொல்லப்பட்ட அந்த 3 வசனங்களுக்கு பாருங்கள், அல் பக்ரா, அது நீங்கள் வளமையாகவே ஓதலாம், இன்றைக்கும் ஓதலாம். அது ஓதனா கிடைக்கக்கூடிய சிறப்பு உங்களுக்கு எல்லா நாளும் கிடைக்கும், இன்றைக்கும் கிடைக்கும். ஆனால் தனியொரு அமல்கள், தனியொரு நோன்புன்னு சொல்லிட்டு எதையும் நம்ம இன்றைக்கி வைக்கக்கூடாது. அதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம்.